ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூபர். நான் சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் எங்களோட அடுத்த 3 சாப்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நான் வந்து முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு 3 சாப்டர் வந்து போட போகிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி 2 சாப்டர் தான் வந்து போடுவேன். அதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க. பட் இப்போ 3 சாப்டர் ஒரு வேளை ட்ரை பண்ணி இது நீங்கள் தீபாவளி எப்போ பார்க்குறேன்னா வந்து ஹாப்பி தீபாவளி. ஏன்னா வந்துட்டு தீபாவளி எப்போ தான் போடலாங்கிற ஒரு ஐடியா. பட் அதுக்குள்ளே வீடியோ ரெடி ஆகுமான்னு தெரியல. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் வளவல பேசுறோம்ல வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு அந்த ஸ்மித்தி வந்து யாரோ வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா வந்து ஃபாண்டே தான். தென் வந்துட்டு வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்டுட்டு இருந்தானா, யாட பாவி இதுக்காக வந்து கத்திட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செமையா கடுப்பாயி அவனே வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிருப்பான். அண்ட் அதோட போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லயே அந்த ஸ்மித்தியை தான் வந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா வந்துட்டு நம்ம என்னவோ வேற வந்து செம்ம காண்டில் இருக்காரு. டே இந்த பைத்தியக்காரர் இருக்கிற எங்கேயே வந்து வச்சிருக்கிறேன். அண்ட் தென் வெளியே போக சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கத்த. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு அந்த சுத்தமா வந்து கண்டுக்க பண்ணிக்கிறான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, எங்க பாரு என்னை வந்து ஈஸியா நீ வந்து அட்டாக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். அண்ட் தென் இந்த டைம் வா சண்டை போடலாம். அண்ட் தென் இந்த டைம் வந்து பூச்சி மாதிரி நசுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கதை வந்து கத்திட்டு இருக்கிறான். அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கல. அவனை சட்டையே பண்ணலையா. ஐயோ டே கொஞ்சமாச்சு நான் சொல்றது கேள்றா, ஏன்டா இப்படி பண்றேன், நான் தான் காட்டு கத்துறல கொஞ்சமாச்சு கேள்றான்னு சொல்லிட்டு அவனு வந்து கத்திட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்து என்னவோ வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா வந்து எடோரா தான் வந்து கூப்பிடுறாங்க. என்னப்பா வந்து ஓவரா கத்திட்டு இருக்கிறீங்க, கொஞ்சமாச்சு வந்து கட்டிங் இது போட்டு கம்முன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க. அண்ட் அப்பதான் வந்து என்னவோ வந்து பாக்குறாரு. அவன் கையில இருக்கிற சோடை வந்து பார்க்கும்போது இது அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஓ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா, இது வந்து நான் உங்ககிட்ட சின்ன வயசுல இருந்து வாங்கினேன், அவங்க கிட்ட செய்ய சொல்லி வந்து நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்பதான் ஞாபகம் வருது, இந்த ஸ்வாட பார்க்கும்போது ஞாபகம் வருது, ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு என்னை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஸ்வாட் செஞ்சு கொடுக்குறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அதுதான் நீயா, இப்பதான் ஞாபகமும் வருது, இந்த ஒரு பைத்தியக்காரன் நாங்க ஒருத்தன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்ன அவன் மண்டையிலேயே கொட்டு போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இவனை பார்க்கும்போது இந்த சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் இருக்கிறான், கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஃபாண்டே பார்த்து ஃபாண்டே என்ன பண்றான்னா வந்து ஹீரோட்ட வந்துட்டு சண்டை போட வாடா 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 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் சுத்தமா வந்து மதிக்கவே இல்லை. அப்ப என்னவோ பார்த்து அந்த பொண்ணுகிட்ட பார்த்து கேட்கறான், இவன் வந்து கூட்டு போக மாட்டியா, ஏன் இவன் வந்து இங்கேயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை கூட்டு போக முடியுமா என்ன, அவன் என்ன என் பேச்சை கேட்கவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுறான். அப்புறம் வந்து ஃபாண்டே என்ன பண்றான்னா தினம் வரான், தினம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து தொல்லை பண்றான். எங்க பாடுற சண்டைக்கு வாடா இன்னைக்காச்சும் வாடா ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். தினம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் கேட்ட என்னவாக சுத்தமா முடியல. அடா பைத்தியக்காரா, ஏன்டா அப்படி வந்து கத்திக்கிட்டே கிடக்குற, டேய் ஒரு டைம் ஆச்சும் அவன் சண்டை கிட்ட போய் தான் தொலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி கத்த. அதுக்கு வந்து ஆமா ப்ளீஸ் என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கத்திட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து கேட்கறான். அதுக்கு ஃபாண்டே சொல்றான், ஏன்னா வந்து நான் ரொம்ப பவர்ஃபுல், அது இல்லாம வந்து நம்மள வீரர்கள், நம்மள வந்து சண்டை போட்டு இப்படிதான் வந்து நம்ம பவரை வந்து காமிச்சுக்கணும், அதனால வா சண்டை பண்ணலாம் அப்படி சொல்லி அவனும் கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் ஏன் சண்டை பண்ணணும், ஏன்னா நான் ஆல்ரெடி தோத்துட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒத்துட்டு அப்படி இது நான் சண்டை போட வரணும்னா நீ எனக்கு என்ன தர போற அப்படி சொல்லி கேட்க. இதெல்லாம் நீ வந்து பேசக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து போராளிக்க நம்ம அப்படித்தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல. இல்ல எனக்கு ஏதாவது நீ கொடுக்குற மாதிரிதான் சொல்லு, அப்ப இது சண்டை போட்டுக்கலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க. அப்படியா, அப்பனா சரி ஓகே, நான் வந்து ஒரு சில பொருள் அவங்க கூட தரேன், நீ வந்து சண்டை போடவா அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சண்டை போட வெளியே போறான். அந்த ஃபைட் எதுவுமே வந்து காமிக்கவே இல்லை. அப்புறம் திருப்பி உள்ள வரும்போது வந்து நம்ம ஹீரோ நல்லா தான் வரான். பட் ஆனா ஃபாண்டே தான் வந்து பயங்கரமா மூஞ்சில அடியில வாங்கியிருக்கிறான். இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து 2 பேரும் வந்து ஷாக்கா வராங்க. பட் ஆனா நம்ம எடோரா வந்து என்ன பண்றான்னா அவன் சந்தோஷப்படுறான். எதுக்கு பண்றான்னு தெரியல, ஒரு வேளை ஹீரோ மேல எது கிரஷ் இருக்கிறனால கூட இருக்கலாம். அண்ட் தென் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் வந்து யோசிச்சு பாக்குறான், ஃபாண்டே யோசிச்சு பாக்குறான், இவன் வந்து கடைசியா நான் சண்டை போடும் போது என்னோட லெவல்ல தான் இருந்தான், எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்து இவ்வளவு பவர்ஃபுல் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம வந்து அவன் பிளாக் நித் வேலையை வந்து திருப்பி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அந்த டைம்ல வந்து என்னவோ என்ன பண்ணிருப்பானா வந்து அங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே ஆமா நீ ஏன் வந்து என்ன டவர் ஏற ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி வந்து கேட்க. நம்ம ஹீரோ என்னது அப்படி சொல்லி கேட்கறான். இல்ல ஒரு நீ மேல ஏற மணிக்கிறீல, ஏதோ காரணங்க இது இருக்குதா அப்படி சொல்லி கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணாம, இங்க பாரு நீ வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, அதை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இரு அப்படி சொல்ல. அதுக்கு என்னவோ பயங்கரமா வந்து சோகமாயிட்டு அப்படி இடரோட வந்து போய் பேசிட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோவும் காரணமா நல்ல கேள்விதான், அந்த எனக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சு பாக்குறான். அவன் தம்பியை வந்து யோசிச்சு பாக்குறான்.
அவங்க அந்த டவர வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஏற ஆரம்பிக்கும்போதே வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லயே 10 நாள்ல ஒரு 10 ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால அவங்களுக்கு ஒரு ரிவார்டா அந்த ஒரு கீ வந்து கிடைச்சது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருந்தால ஒரு 12 அந்த ரிலிக் தேவைப்படுது, சாவி தேவைப்படுது. அது மூலியமா அந்த ஜூஸோடயே அந்த ட்ரெஷர் ஐலாண்ட வந்து ஓப்பன் பண்ண முடியும். ட்ரெஷரிய வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல. அதுக்கான கீ வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாரி கீ வந்து இதுலயே வந்து கிடைக்கும். டோட்டல் காஸ்ட்லயே வந்து கிடைக்கும். பட் அத நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு சில சிச்சுவேஷனால வந்து அந்த ட்ரெஷரிக்கு வந்து அவங்க போயிருப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கும். ஆனா அது ரொம்ப லேட்டா வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் தென் அந்த வாய்ப்ப வந்து நான் சீக்கிரமா வந்து கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மீரா வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அதுக்கு வந்து இன்னும் நிறைய பவர்ஸ்லாம் வந்து தேவைப்படும். அண்ட் அதுக்காக தான் வந்து அந்த ஐ ஆஃப் த அந்த ஒரு விஷயத்த வந்து நான் உருவாக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித்த வந்து நான் மீரா வந்து நம்பிட்டு இருக்கிறான். அதாவது அந்த விஷயம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டவருக்கே போலாம்னு சொல்லி வந்து அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே இந்த சீன் வந்து கட் பண்ணி மறுபடியும் வந்து ஸ்மித்தியை தான் வந்து காமிக்கிறாங்க. அதுல வந்து என்னவோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபாண்டே வந்தான் அண்ட் தென் வந்ததுலேருந்து வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ஒரு நாள் கூட நிம்மதியே இல்ல அப்படி சொல்லி யோசிக்கும் போதே மறுபடியும் வந்து கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோட்ட வந்து, "ஏங்க பாரு கொஞ்சமாச்சும் நான் சொல்றத கேளு" அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட சட்டையே பண்றது இல்ல. பட் அவரு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவுதான் திட்டினாலும் அவர் அவங்க காதுல கூட வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இந்த விஷயம்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து அவர் சடனா வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதாவது நம்ம ஹீரோட தம்பி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பான். என்னப்பா இந்த மாதிரி வந்து அந்த வால் நல்லா இருக்குதா? நான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறேன். அண்ட் தென் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் தம்பி பேசினது எல்லாமே வந்து அவருக்கு ஞாபகம் வருது. ம் எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அந்த சிறுத்தையை வந்து ஓப்பன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தங்க வந்து வராங்க. "ஏங்க பாருங்கப்பா கடை சாத்தியாச்சு. நீங்க வந்து கிளம்புங்க. நாளைக்கு காலைல வாங்க" அப்படி சொல்லும்போது, "கொஞ்ச நேரம் இருங்க மாஸ்டர்" அப்படி சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க வந்து சொல்றாங்க. அது யாருன்னு தெரியல. அப்படியே அந்த சீன் வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்றான்னா அப்ரைசல் பண்றான். அது வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் கடைசியா வந்து அப்ரைசல் ஆகுது. பட் அது என்னன்னே தெரியல. அது என்னன்னா வந்து நம்ம ஹீரோ கையில இருக்கக்கூடிய அந்த பாக்கெட் வாட்ச் தான். அது இதுவரைக்கும் அப்ரைசல் பண்ணி என்னன்னு தெரியல. பட் இந்த டைம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அது எதுவுமே தெரியலனாலும் பாக்கெட் வாட்ச்ங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்க எடோரா அண்ட் ஃபாண்டே 2 பேருமே வந்து இங்க வராங்க. "ஆமா இங்க தனியா என்ன பண்றீங்க?" அப்படி சொல்லி வந்து நம்ம ஃபாண்டே வந்து கேட்கறான். அதுக்கு எடோரா என்ன சொல்றான்னா, என்னைய அவர் டிஸ்டர்ப் பண்ணாத. அவர் வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள வச்சு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது என்னன்னா வந்துட்டு நம்ம எடோரா என்ன சொல்லிட்டு இருப்பான்னா வந்து, "நான் ஹீரோ வந்து என்ன ஒனோ பண்ணி தான் வந்து கூப்பிடணும்" அப்படி சொல்லி சொல்ல, அது என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியல. பட் வந்து ஃபாண்டே என்ன சொல்றான்னா, "அப்பனா நீ என்னையும் வந்து ஒனோ பண்ணி தான் கூப்பிடணும்" அப்படி சொல்லி வந்து ஒரு மாரியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கீழ யாரோ ஒருத்தங்க வந்து வராங்க. அது வந்து இவங்களும் சென்ஸ் பண்றாங்க. யார்ரா அது புதுசா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, அப்ப ஃபாண்டே என்ன சொல்றான்னா வந்து மேல் ஃப்ளோர் உள்ள வந்து நானே வந்து புக் பண்ணிட்டேன். பட் எப்படி வந்து இவன் மேல வரான் அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே, அண்ட் அவன் வந்த உடனே என்ன கேட்கறான்னா வந்து, "நீங்க தான் வந்து கென்னா" அப்படி சொல்லி வந்து கேட்கறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, "ஓ சாரி என்ன வந்து நான் சொல்ல மறந்துட்டேன்ல. நான் வந்துட்டு ரெட் ஜெசோர் அப்படிங்கிற அந்த ஒரு கிளான சேர்ந்தவன்" அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு கிளான வந்து சொல்றான். அவன் வந்து எதுக்குன்னா வந்து இந்த கிளானுக்கு நம்ம ஹீரோ வந்து இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கிறான். அதனால வந்து ஒரு விஷயத்த வந்து குடுத்துட்டு போறான். இந்த மாதிரி நீங்க வந்து கிளானுக்கு வரணும் வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து குடுத்துட்டு போறான். அண்ட் அவன் டேபிள்ல பார்த்தா இந்த மாதிரி வந்து நெறைய இருக்குது. நம்ம ஹீரோ அப்பதான் வந்து சொல்றான். இந்த மாதிரி வந்து இவரு குடுத்துட்டு போன உடனே நெறைய பேர் வந்தாங்க. வந்துட்டு யாருன்னே தெரியல அவங்கலாம். பட் ஆனா அவங்க வந்து என்னோட கிளான்ல சேர்த்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு எதுலயும் சேர்றதுக்கு வந்து இப்போதைக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் வந்து காப்பி குடிச்சு முடிச்சுட்டு அண்ட் தென் இங்கருந்து கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஓகே நம்ம வந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இந்த இடம் கொஞ்சம் கூட மாறவே இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் முடி இங்க வரான். அவன் இந்த கடைக்குள்ள வந்த உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கறான். நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு வந்து பயங்கரமா ஷாக்கா வரான். இவன் எப்படிடா இங்க இருக்கிறான்? இவன் வந்து ஒரு ஹை ரேங்கர் பிளேயர் ஆச்சே அப்படின்னு சொல்லி வந்து அவனும் யோசிக்கிறான். நம்ம அந்த ரெட் முடியும் வந்து நம்ம ஹீரோ தான் பார்க்க வர. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். இவன் பேர் வந்து பகாம். அது இல்லாம வந்து ஒரு ஃபயர் ஃபிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அது இல்லாம அந்த ரெட் டிராகன் சொல்லி அவனோட கில் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அந்த கில்ல வந்து இவனும் ஒரு உறுப்பினர் தான். ஆனா இவன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆர்டேங்கர் கில்ல வந்து ஆல்ரெடி வந்து இருந்திருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா? அவன் இருந்த கில்டு அவன் உருவாக்குன கில்ல வந்து இவனு வந்து இருந்திருக்கிறான். அப்படி சொல்லி வந்து இங்க சொல்றாங்க. இவன் வந்து எதுக்கு வந்திருக்கானா வந்துட்டு நம்ம ஹீரோவை அந்த ரெட் கில்டு ஐ மீன் ரெட் டிராகன் கில்ல வந்து இவனை சேர்த்ததுக்காக வந்திருக்கிறான். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா வந்து உன்னை இந்த ரெட் டிராகன் கில்ல வந்துட்டு கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நாங்க யாரையும் வந்து புது பிளேயரை வந்து இந்த மாதிரி சேர்த்திக்கிறதா இல்ல. பட் நீயா இருக்கிறனால தான் வந்து சேர்த்திக்கிறோம். அதனால வந்து நீ வந்து சேர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கேட்டுட்டு இருக்கான். அது இல்லாம வந்து இவன் வந்து என்னோவோடைய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நம்ம ஹீரோ வந்து இது பார்த்தா யோசிச்சு பார்க்கறான். இவங்க வந்து பார்த்தா வந்து இந்த ஆல்ரெடி வந்து 8 பெரிய கில்ட் இருக்குது. அதுக்குள்ள இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பவர் டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுவே வந்து நிறைய கில்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிறைய பவர்ஃபுல்லான ஆளை வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அசுஸ் வார்க்கெல்லாம் வந்து அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் ஆனா இந்த ரெட் டிராகன் கில்டு வந்து இப்ப ரொம்ப வந்துட்டு பவர் கீழ்த்தங்கி இருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆட்களே வந்து அந்த கில்ல இல்ல. அதனாலதான் வந்து இவன் வந்து என்ன கூப்பிட வந்திருக்கான். இது நல்லாவே வந்து புரியுது. பட் ஆனா இவன் வந்து பார்க்க வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா வந்து இவன் ரொம்ப வந்து ஒரு கொடூரமான ஆளு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த ஒரு சமயத்துல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம வந்து இவங்க மேல சந்திக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாட்டும் அவனுக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா வந்து சரி ஓகே பட் ஆனா
அதனால வந்து எனக்கு யாரு கூடயும் எதுவும் சேரதா விருப்பமே இல்ல. எனக்கு ஒரு ஜெயில்ல போய் அடையணுங்கிற ஆசையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு காரணம் சொல்றான். எனக்கு புரியுது. உங்களுக்கு வந்து எதுலயும் சேரது விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் போம்போதே வந்துட்டு இனோவ பத்தி வந்து சொல்றாரு. நீ வந்து கொஞ்சம் இனோவ வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அவர் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கோவக்காரர் தான். ஆனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அதனால வந்து அவர நீ கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா நேரா வந்து இனோவ வந்து பார்க்க போறான். அங்க போய் பார்க்கும்போது ஏன் என்னாச்சு? இந்த டைம்ல நீ இங்க என்ன பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு என்னவா கேட்க, நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இவரு வேற வந்து அவன் ரெட் பண்ணி வந்துட்டு போனதுனால ஏதோ ஒரு மாரி இருப்பாருன்னு சொல்லி நான் வந்து பார்த்தா, இவரு என்ன ரொம்ப கூலா உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நான் என்ன செய்யணும்னு நினைச்சு வந்துட்டு இத்தன நாளா வந்து டைம் எடுத்துட்டு இருந்தேனோ, அது நான் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்ல, நீ சொன்ன மாரியே வந்து அந்த கைசனுடைய அந்த ஐஸ வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரு ஒரு புட்டிய குடுக்க, என்னடா புட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல பார்த்தா வந்து ஒரு மாஸ்க்கும் ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. அது ஒரு ஐஸ்னா வந்துட்டு ஒரு டாலர் மாரியோ ஏதோ ஒரு மாரி தானே இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குதே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட். ஏங்க நீ சரியா தான் குடுத்துருக்கீங்களா? நீங்க சொன்ன பொருள் இதுக்குள்ள இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, என்ன என் மேல சந்தேகமா? அத வந்து நீ உத்து பாரு. உனக்கு அப்பதான் வந்து தெரியும் அது என்னன்னு. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து டிராகனைஸ் யூஸ் பண்ணி பார்க்குறான். அண்ட் தென் அது வந்துட்டு அந்த கைசனுடைய ஒரு ட்ரெஸ் ஐ மீன் ஒரு ஆர்மர் தான் அப்படி சொல்லி வந்து அதுல போட்டிருக்குது. அது வந்து ஏ கிரேட்ல இருக்குது. அது அந்த மிருகத்துடைய ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நெறைய ஸ்கில் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு டசன்ஸ் ஆஃப் ஐஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்குது. அது என்னன்னா வந்து நம்ம ஹீரோட ரியாக்ஷன் ஸ்பீட் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இந்த ஸ்கில் ஆன் பண்ணும்போது நம்ம ஹீரோடைய அந்த உடம்புல அதாவது அந்த இதுல வந்துட்டு நெறைய கண்கள் வந்து அது மூலியமா நம்ம ஹீரோக்கு வந்து ரியாக்ஷன் ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும். அப்படின்னு வந்து அதுல வந்து போட்டிருக்குது. அண்ட் தென் அடுத்த பவர் தான் இன்னும் பயங்கரமா இருக்கும். அது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆகும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு பவர் தான். அது என்னன்னா வந்து பிசிக்கல் டேமேஜ் அப்புறம் ஃபயர் அட்டாக் அப்புறம் வந்து ஐஸ் அட்டாக் தண்டர் அட்டாக் அப்புறம் ஹோலி பவர் இது எல்லாத்தையுமே வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிடும். அதாவது நம்ம ஹீரோட லெவலோட கம்மியா இருந்துச்சுனாலும் அதுல வந்து ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிடும். இல்லைன்னா வந்து ஹீரோக்கு வந்து மினிமம் டேமேஜ் தான் வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ் வந்து போகாது அப்படி சொல்லிட்டு அதுல வந்து போட்டிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாய்சன் அப்புறம் கர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யாரோ வந்து நம்ம ஹீரோ மேல வந்து போட்டாலும் அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஒரு 15 to 10% வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்ல அது வந்து அவங்க திருப்பி அவங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு ஓபி லெவலான ஒரு பவர் தான் வந்து இந்த சூட் வந்து வச்சிருக்குது. அண்ட் தென் அடுத்த பவர் பாத்தீங்கன்னா J-Hand to Mages Profession அப்படி சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கில் தான். அந்த ஸ்கில் வந்து ஓரளவுக்கு வந்து ஓபி லெவலான ஸ்கில் தான். அது என்னன்னா வந்து நம்ம ஹீரோக்கு எடுக்கக்கூடிய டேமேஜ்ல 1% வந்து அவனுக்கு ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து 15% கீழே வந்து ஹெச்பி போயிருச்சுன்னா அது வந்து 50% அந்த மாறிடும். இந்த ஸ்கில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இது ஒரு ஓபி லெவலான ஸ்கில் தான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். இது வந்து பயங்கரமான ஒண்ணு. இந்த மாதிரி வந்து யாருக்குமே வந்து பெருசா இருக்காது. ஏன்னா இது பொருளை கலெக்ட் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது இல்லாம இது உருவாக்குறது வந்துட்டு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால வந்து இது ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்க, நீ இது இப்படியே பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் ட்ரை தான் பண்ணிப்பாரு அப்படி சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் சொல்ல, இதுக்கிட்ட நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்றோம். அது பார்க்கவே பயங்கரமா இருக்குது. அதுல வந்து மானப்பரம் இம்ப்ளீட் பண்ணும்போது அந்த கைசரோட கண்கள்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து தெரியுது. இது பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்குது. அது இல்லாம வந்து என்ன வந்து சொல்றாங்க, நான் எத்தனை டைம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நான் வந்து எப்படி இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா பயங்கரமாவே இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்க. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களோட சென்சஸ்லாம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. 150% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல உங்களுடைய அந்த கண்கள்லாம் வந்து அதோட கண்களோட வந்து மெர்ஜ் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. அதுல வந்து நீங்க ஒரு ஸ்கில்ல வந்து அக்யூர் பண்ணிட்டீங்க. சினஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்து அக்யூர் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர நம்ம ஹீரோ வந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த கண்கள் மூலியமா வந்து என்னால எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியுது. இங்க வந்து என்னால எது எதெல்லாம் பார்க்க முடியும் அது எல்லாமே வந்து இது மூலியமா வந்து பார்க்க முடியுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஸ்கில் வந்து கிடைச்சதுல அந்த சினஸ்தீசியா அப்படிங்கறத அந்த விஷயத்தையே வந்து அவன் பாக்குறான். இது வந்துட்டு அந்த கைசனுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி என்னதோ நீ இது நோட் பண்ணியா என்னன்னு தெரியல. உன்னுடைய அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தியா அது வந்து மான பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்து இது போட்டிருக்கும் போது வந்து உனக்கு மான பவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் தீராது. அது ரெக்கவர் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீ இந்த மாஸ்க் வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேட்க நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுக்கிறான். எடுத்து வந்து அவன் முதல்ல அப்ரைசல் பண்றான். அது வந்துட்டு எனோவோடைய டீமன் மாஸ்க் அப்படின்னு வந்து போட்டிருக்குது. இது கிரேட் வந்து ஏ. இது வந்து எனோவோடைய பிளட் மூலியமா வந்து கிரியேட் ஆனது அப்படி சொல்லி வந்து போட்டிருக்குது. அண்ட் தென் இதுக்கும் ஒரு சில ஸ்கில்லாம் இருக்குது. அது வந்து ரெகக்னேஷன் அப்படி சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குது. அது என்னன்னா வந்துட்டு இந்த மாஸ்க் வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டிருக்கும் போது அதனால ஆப்போசிட்டுக்கு வந்துட்டு அதாவது ஆப்போனன்ட்டுக்கு வந்துட்டு மைண்ட் அட்டாக் வந்து ஏற்படும். அது இல்லாம நம்ம ஹீரோவால மட்டும் தான் இந்த மாஸ்க் வந்து கழட்ட முடியும். இப்ப நம்ம ஹீரோ வந்து நினைச்சா மட்டும் தான் அந்த மாஸ்க் வந்து கழட்ட முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அப்புறம் அடுத்த ஸ்கில் பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படி சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குது. இதோட பவர் என்னன்னா வந்து
வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கொல்லக்கூடிய ஒரு 30 செகண்ட்ல எத்தனை வந்து மாஸ்டர் வந்து கொல்றானோ அதுல வந்து ஒரு 30% ஆஃப் அட்டாக் பவர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே சமயத்துல வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ஒரு 10% வந்து குறைஞ்சு போயிடும் அப்படி சொல்லிட்டு அதுல வந்து போட்டுருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கில் இருக்கு, அது வந்து டொமைன் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. இதோட பவர் என்னன்னா வந்து இந்த அனிமல் கிங்னு சொல்லி வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவங்களோட ஒன் ஆஃப் த பவர் தான் இது. இது மூலியமா அந்த ஒரு அனிமல்ஸோ இல்லைன்னா வந்து யார் வந்து நம்ம ஹீரோ வந்து எதுக்கு வரானோ அவங்க வந்து ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு வந்து ஒரு மாதிரி பயத்திலேயே இருப்பாங்க. அண்ட் அது மூலியமா வந்து அவங்க டிஃபென்ஸ் வந்து 20% குறைஞ்சு போயிடும் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அப்புறம் இந்த மாஸ்க் பத்தி சொல்லணும்னா வந்து இந்த மாஸ்க் வந்து ரொம்ப வந்து ஒரு ரேரான மாஸ்க். இது வந்து தன்னாலேயே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கும். அதாவது நம்ம ஹீரோ வந்து எப்படி எப்படிலாம் வந்து பவர்ஃபுல் ஆகுறானோ அதே மாதிரி இந்த மாஸ்க் வந்து போக வந்து பவர்ஃபுல் ஆயிட்டே போகும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து டவர்ல எங்கேயுமே இல்லை. அதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஹீரோவால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் இது வந்து விற்கவோ ட்ரேடிங் பண்ணவும் வந்து முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அது வந்து போட்டிருக்குது. நம்ம ஹீரோ இதில் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அது வந்துட்டு இந்த மாஸ்க் வந்துட்டு நான் வந்து சும்மா தான் செஞ்சேன். ஏன்னா வந்துட்டு நீ எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ்க் வந்து செய்யணும்னு நினைச்சேன். அந்த ட்ரெஸ் வந்து செஞ்சு முடிச்சதுல ஃப்ரீ டைம் இருந்துச்சு, அதனால தான் வந்து செஞ்சேன். அண்ட் தென் நீ வந்து கேட்டதோட உனக்கு நான் வந்து பெட்டரா வந்து பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து அவங்கள்ட்ட இப்போதைக்கு நான் வந்து காசு வாங்கல, அதை தூக்கி நீ வந்து கிரெடிட்ல போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸ்டார்டிங்ல இங்க வரும்போதே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து கிரெடிட்ல போட்டுங்க என்னோட காசை. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து கேட்டிருப்பாரு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பட் நான் என்கிட்ட இல்ல, அது நீங்க வந்து கிரெடிட்ல போட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்த வந்து இப்ப யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இவர் இன்னும் கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் அவரு வந்து கேட்கிறாரு, என்னாச்சு அமைதியா இருக்கிற, ஏன் நான் வந்து பண்ண விஷயங்களை பார்த்து வந்து ரொம்ப வந்து பூரிச்சு போயிட்டியா அப்படி சொல்லிட்டு அவரு வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, கண்டிப்பா வந்துட்டு நீங்க செஞ்சு கொடுத்த இந்த விஷயத்த வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கு அவரு வந்துட்டு சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து ஒட்டுக்கா தான் இருந்திருக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கிறோம், பட் ஆனா வந்து உங்க பேர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க நம்ம ஹீரோ வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு அப்புறம் வந்து யோசிக்கிறான், உண்மையான பேர் சொல்லலாமா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என் பேர் வந்து கென் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அண்ட் அப்படியே அந்த ஒரு சீனை வந்து கட் பண்ணி அப்படியே அந்த ரெட் பண்ணி தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த ரெட் பண்ணியும் அப்புறம் இன்னொருத்தனும் வந்து அப்படி கீழே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ரெட் பண்ணி கேட்கறான், ஐயா என்னாச்சு, நீ வந்து மடி டோரை வந்து சாத்திட்டியா அப்படி சொல்லி கேட்க, ஆமா நான் சாத்திட்டேன் அப்படி சொல்லும் போது, ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஆமா உங்களை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க, அதனால சாத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப வந்து இவன் வந்து கேட்கறான், அந்த மஞ்சள் முடிக்காரன் வந்து கேட்கறான், ஏன் என்னாச்சு, அந்த புதுசா வந்து அவனை வந்து கூட்டு வரதா தானே சொல்லி போனீங்க, ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, இல்ல அவன் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வந்து டைம் கேட்டிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு அவனு வந்து அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படி சொல்லிட்டு இவனு சொல்ல, இல்ல அவனை வந்து எந்த கண்டுக்கிறதே விட்டுரு, அவன் வந்து அப்புறம் வந்து பாத்துக்கலாம், ஏன்னா வந்து அவன் புதுசா இப்பதானே வந்திருக்கிறான், கொஞ்சம் உயரத்துக்கு போயிட்டு அப்புறம் கீழே வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முதல்ல வந்து நான் என்ன யோசிச்சேன்னா வந்துட்டு யாருமே வந்து அவனை வந்து கேட்க கூடாதுன்னு நான் வந்து எதிர்பார்த்தேன், அதனாலதான் வந்து நானே போனேன், அப்பதான் வந்து யாருமே வந்து அவனை நெருங்க மாட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு, சரி ஓகே நீ அதை விடு, ஆமா விசாரணை என்னாச்சு அப்படி சொல்லி அவனும் டெரரா கேட்க, அது வந்து உண்மைதான், அந்த விஷயங்கள்லாம் அது நடந்திருக்குது அப்படி சொல்ல, அந்த என்ன விஷயம்னா வந்து இந்த அசுர் ஸ்வாட்கள் வந்து ஆல்ரெடி வந்து அழிஞ்சு போச்சுல, அதுல வந்து ஒரு புதுசா ஒரு நம்பர் வந்து வந்திருக்கான், லியான்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓ அந்த லியோனா அவன் ஒரு பைத்தியக்காரல அப்படி சொல்லிட்டு இந்த ரெட் படி வந்து பேசிட்டு இருக்கிறான். ஆனா எனக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே வந்து அந்த ஜெம் மேலதான். அந்த ஜெம் வந்து ஒருத்தங்களோட மான பவர் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம ஒரு ஹியூமனோட உடம்புல வந்து மான பவர்னா ஓரளவுக்கு லிமிட்டோட தான் இருக்கும், பட் அது வந்து லிமிட்டை தாண்டி வந்து கொண்டு போகுது. இது உருவாக்குறது நிறைய பொருட்கள் தேவைப்பட்டாலும் அவங்க ஒரு வித்தியாசமான முறையில வந்து ட்ரை பண்ணாங்க. எனக்கு அது மேலதான் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஏன்னா வந்து அது உருவாக்கத்துக்கு வந்து பலாயிரக்கணக்கான பேர்த்த வந்து கொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வித கதையில தான் நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த பைத்தியக்காரங்களை அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அந்த ரெட் முடி சொல்லிட்டு சரி ஆமா அந்த லியன்டே வந்து எங்க போயிருக்கிறான் அப்படி சொல்லி வந்து கேட்க, அவன் இப்பதான் அந்த டவருக்கு போனதான் வந்து கேள்விப்பட்டோம், அந்த அவன் கூடி சீக்கிரம் வந்துருவானா அப்படி சொல்லும் போது, சரி ஓகே அப்பனா வந்து அந்த லியன்டேவும் அந்த வந்து ஒரு ஐட்டத்தையும் வந்து எனக்கு கண்டிப்பா தேவைப்படும், அதனால வந்து அடுத்தது வந்து அவனை தான் வந்து நீங்க பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து அவன் வந்து இதை பிரச்சனை பண்ணானா அவனை வந்து கொல்றதுக்கு நீங்க தயங்காதீங்க, எனக்கு அந்த ஐட்டம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அது என்ன ஐட்டம் தெரியல, ஒருவேளை அந்த ஜெம்மா கூட வந்து வேற ஏதோ ஒன்று இருக்கலாம். அண்ட் அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லா வந்து ரெடி ஆயிட்டான். அதாவது அவனுக்கு புதுசா கச்ச அந்த ட்ரெஸ் அப்புறம் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டு ரெடியா இருந்துகிட்டு அப்புறம் வந்து என்ன வந்து பாக்குறாங்க, ஓகே நம்ம நினைச்சதோட வந்து பெட்டராவே வந்து காஸ்டியூம் இருக்குது அப்படி சொல்லி வந்து அவரு பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னோவான்னு சொல்லி கூப்பிடுறான். நான் அந்த டவருக்கு போயிட்டு நான் எப்ப வருவேங்கிறது எனக்கே தெரியாது அப்படி சொல்ல, அது தெரிஞ்ச விஷயம் தானே, ஆமா எதுக்கு இது என்கிட்ட சொல்ற அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது எப்படி வந்து அவர்கிட்ட சொல்றது, நான் இனிமே திரும்பி இங்க வரமாட்டேன் அப்படி சொல்லி எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு, அண்ட் அப்படியே நம்ம ஹீரோ எங்க போறான்னா வந்து நேரம் அந்த டோர் கிட்ட தான் வந்து போறான். சரி ஓகே இப்ப வந்து நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா உள்ள என்ட்ரி ஆகிற சமயத்துல நம்ம ஹீரோட கையை பிடிச்சி யாரார்த்திக்கு வந்து இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வந்து நம்ம ஃபாண்டே தான். அண்ட் தென் எதுக்கு இப்ப வந்து நீ உள்ள போற, நான் வந்து ஒன்னு உள்ள வர சொல்லும் போது வந்து நீ மாட்ட அப்படி சொல்லிட்டு நீ ரொம்ப வந்து பிடிவாதமா இருந்தில, இப்ப எதுக்கு வந்து நீ உள்ள வர அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதாவது எதுக்கு உள்ள போற,
எது வந்து உன்னை மாத்துச்சு அப்படி சொல்லி கேட்கறான். நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும் அப்படி சொல்லி கேட்க, ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி வந்து கேட்கறான். இங்க பாருங்க உங்க கூட வந்து நான் விளையாண்டு இருந்ததெல்லாம் போதும். இனிமே வந்து நான் டவர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லும்போது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எடோரா என்ன சொல்றான்னா, சரி ஓகே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீயே வந்து முன்னாடி போ அப்படி சொல்லி வந்து சொல்றா. அப்போ வந்து அவ என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா வந்து இவன் முன்னாடி போகட்டும். நம்ம வந்து இவனை ஃபாலோ பண்ணலாம். இவனை வந்து வந்து பின்தொடரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவன்கிட்டயே வந்து சொல்ல, இதுக்கு வந்து நீ வந்து தடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடோரா வந்து சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எங்க 2 பேத்தையும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு, சரி ஓகே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா வந்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படி சொல்ல, நீ வந்து கவலையப்படாத. ஏன்னா வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து முடிச்சுட்டோம். அதனால வந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது என்கிட்ட கேளு அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபாண்ட்டே கேட்க, அது கேட்ட நம்ம ஹீரோராவும் இங்க பாரு நீ வந்து இப்படி பேசிட்டு இருந்தீன்னா, அப்புறம் பாரு அவர் விட்டுட்டு போயிருவாரு அப்படி சொல்லி இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்பயும் போலவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்து உள்ள போக, அண்ட் தென் நீங்க வந்து ஆப்லேஸ்குள்ள வந்து வந்துட்டீங்க அப்படி சொல்றாங்க. இந்த பிளேஸ் என்னன்னா வந்து இது வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஒரு குரூவெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆவாங்க. நிறைய பேர் வந்து ஜாயிண்ட் ஆகி அண்ட் தென் இந்த வேற வேற இடத்துக்குலாம் வந்து போவாங்க. அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இங்க நிறைய பேர் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ஆரம்பிச்சிரும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் தென் அப்புறம் இவங்க 3 பேருமே வந்து உள்ள வராங்க. அப்போ வந்து ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தானே அது இவங்க தானே அது அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு சொல்லி வந்து பாக்குறான். அப்பதான் வந்து அவனுக்கு தெரிஞ்சுட்டு ஓ இவங்க 2 பேர் தான் வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படி வந்து அசியூம் பண்ணிக்கிறான். ஆனா வந்து அவங்கள பத்தி மட்டும் பேசல, நம்ம ஹீரோ பத்தி வந்து பேசிட்டு இருந்தாங்க. இவன் தானே அந்த பயங்கரமான ஆள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான்னா வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறதுல என்னோட நோக்கம் எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த கீஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. நான் இன்னும் ஜஸ்ட் வந்து 9 நாள்ல வந்துட்டு 10 ஃப்ளோர் வந்து எனக்கு கிளியர் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்து அந்த கீ எல்லாம் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அந்த கீஸ்ல வந்து எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவன் யோசிச்சு பாக்குறான். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி வந்து டாப் ஸ்கோர் வந்து எடுக்கும்போது அது மூலியமா வந்து கிடைக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த இடன் கோஸ்ட்ல வந்து அந்த அந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இவன் இப்படி யோசிச்சிட்டு இருக்கும் சமயத்திலேயே வந்து அங்க யாரோ ஒருத்தங்க வந்துறாங்க. அவங்க யாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கார்டியன் தான் அவங்க. அண்ட் தென் வந்துட்டு வெல்கம் டு ஆல், உங்களை இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஈவெண்ட்டுக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து நான் வரவேற்கிறேன். அண்ட் தென் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து திரும்ப வந்திருக்கிறீங்க. அதாவது ஆல்ரெடி வந்து முடிச்சுட்டு போய் திரும்ப வந்து வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் வந்து தெரியும் நினைக்கிறேன். பட் ஆனா வந்து புதுசான ஆட்களும் வராங்க. அதனால வந்து அவங்களுக்கான ரூல் வந்து அதாவது இதுக்கான ரூல் வந்து நான் சொல்றேன். அண்ட் தென் ஒரே டைம் தான் சொல்லுவேன். அதனால வந்து கவனிச்சுக்கங்க அப்படின்னு வந்து அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். இவன் பேசிட்டு இருந்த இந்த ஒரு சமயத்திலேயே வந்துட்டு அவன் ஒரு கிளாப் தான் தட்டுறான். தட்டின உடனே வந்து அந்த இடமே வந்து அப்படி ஃபுல்லா வந்து மாறிடுது. வேற ஒரு பிளேஸுக்கு வந்து டெலிபோர்ட் ஆன மாதிரி இருக்குது. அது கீழே வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அண்ட் தென் அந்த சைடு ஒரு சில பேர் இருக்காங்க, இந்த சைடு ஒரு சில பேர் இருக்காங்க. அண்ட் இப்பதான் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்து அது 2 கிளிப் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்படி சொல்லி வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆரம்பிக்குது. அதுல வந்து இப்ப வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ரூல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு 100 பேர், அந்த சைடு 100 பேர் இருக்கிறீங்க. அண்ட் தென் உங்ககிட்ட வந்து ஒரு சில கிறிஸ்டல்லாம் இருக்கும். அது வந்து நீங்க பாதுகாக்கணும். அது வந்து யாரு வந்து கடைசி வரை பாதுகாத்து வைக்கிறாங்களோ இல்லைன்னா வந்துட்டு அதை அழிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னு அப்படி சொல்லி வந்து இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த கிறிஸ்டலை வந்து நீங்க எப்படி வேணா பாதுகாக்கலாம், இல்லைன்னா வந்து அழிக்கலாம். அது வந்து எப்படி இருந்தா ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்கிட்ட கொடுக்கறதோ இல்லைன்னா வந்து மறைச்சு வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நீங்க வந்து ரெண்டு பேர் இருக்கிறனால ஐ மீன் 2 டீம் இருக்கிறனால ஒரு டீமுக்கு வந்து ப்ளூ டீமோ அப்புறம் இன்னொரு டீமுக்கு வந்து ரெட் டீம்னு வந்து இருக்கிறோம். அண்ட் தென் ப்ளூ டீம்கிட்ட வந்து ப்ளூ கிறிஸ்டலும் அப்புறம் ரெட் டீம்கிட்ட வந்து ரெட் கிறிஸ்டலும் வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கறான், இது ஒரு போட்டியே இல்லை, இது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ எதிர்பார்த்து அந்த ஒரு கீ வந்து இதுல கிடைக்கும். பட் ஆனா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னன்னா வந்து ஹீரோ கீங்கிற ஒரு கீ வந்து கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு ப்ளூ கிறிஸ்டல் 5 அப்புறம் ரெட் கிறிஸ்டல் வந்து 5 வந்து நம்ம எடுக்கணும். பட் அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து கிறிஸ்டலை வந்து அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால அது ஒன்னு அழிஞ்சிட்டா கூட அந்த விஷயம் வந்து கிடைக்காம போயிடும். அதாவது அந்த கீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா வந்துட்டு அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த 5 ப்ளூ கிறிஸ்டல் வந்து எனக்கு வரணும். அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் முடிச்சுட்டு அண்ட் தென் அந்த 5 ரெட் கிறிஸ்டல் வந்து நான் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே அண்ட் தென் போட்டி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அண்ட் தென் உங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அதாவது உங்களோட லீடர் வந்து யாருங்கிறத வந்துட்டு நீங்க முன்னாடி இருந்து காமிங்க. அண்ட் தென் நான் வந்து இதெல்லாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வரையே வந்து இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து 3 சாப்டர் போட்டேன். அண்ட் தென் இந்த ரிஸ்க் வந்து திருப்பி நான் எடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு 22 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்துருச்சுனாலும் பட் வந்து அதுக்கு எடுத்து எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம். அதனால வந்துட்டு நான் இந்த விஷயத்த வந்து திருப்பி வந்து பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.